தமிழ் பாடசாலைகளுக்கு இன்று விசேட விடுமுறை. செயலிழந்த அரச இணைய சேவைகள் வழமைக்கு. கெக்கடுவையில் துப்பாக்கிச் சூடு. ஐஸ் போதைப் பொருளை கலந்த நீரை குடித்த 2 நாய்கள் உயிரிழப்பு. நேற்றைய தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழ் பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இன்று மத்திய, ஊவா, கிழக்கு மற்றும் சப்ரஹமுவா மாகாணங்களில் உள்ள அனைத்து தமிழ் மொழி பாடசாலைகளுக்கும் விசேட விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட மாகாண ஆளுநர்கள் இந்த விடுமுறை தினத்தை அறிவித்துள்ளனர். இந்த விடுமுறைக்கான கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் சனிக்கிழமை நடாத்துமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் வடமாகாணத்தில் உள்ள தமிழ் பாடசாலைகள் இன்றைய தினம் வழமை போல இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரச கிளவுட் சேவையில் ஏற்பட்டிருந்த சிக்கல் நிலை தற்போது முழுமையாக தீர்க்கப்பட்டுள்ளதாக இலங்கை தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது. குறித்த சிக்கல் நிலை காரணமாக முடங்கியிருந்த அனைத்து அரச இணைய சேவைகளையும் இன்று முதல் பொதுமக்கள் வழக்கம் போல பயன்படுத்த முடியும் என அதன் பேச்சாளர் தெரிவித்தார். இலங்கை அரச கிளவுட் சேவையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பல அரச நிறுவனங்களால் இயக்கப்படும் இணைய சேவைகள் கடந்த 1 வார காலமாக செயலிழந்தன. சுமார் 34 அரச நிறுவனங்களின் சேவைகள் எவ்வாறு 1 வாரத்துக்கு மேலாக பாதிக்கப்பட்டிருந்ததாக ICTA குறிப்பிட்டுள்ளது. இந்த சேவைகளில் பதிவாளர் நாயக திணைக்களத்தின் பிறப்பு, திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ் வழங்கும் அமைப்பு, மாகாண மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் இணைய வழியிலான வருமான வரி அமைப்பு, போலீஸ் திணைக்களத்தின் போலீஸ் அனுமதி சான்றிதழ் அமைப்பு, வணிக திணைக்களத்தின் இணைய வழியூடான நாட்டின் உற்பத்தி சான்றிதழ் வழங்கும் முறை, ஓய்வூதிய திணைக்களத்தின் ஓய்வூதிய அமைப்பு, வளிமண்டலவியல் திணைக்களம், நிறுவன பதிவாளர் திணைக்களம் மற்றும் இலங்கையின் கணக்கியல் மற்றும் கணக்காய்வு தரநிலைகள் சபை உள்ளிட்ட பல நிறுவனங்களின் இணையதளங்கள் செயலிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஹெக்கடுவ மாவதகம பகுதியில் உள்ள ஒரு வீட்டை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த அடையாளம் தெரியாத 2 நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. துப்பாக்கிச்சூட்டில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. ஆனால் சுமார் 4 துப்பாக்கி சூடுகள் நடத்தப்பட்டதாகவும் வீட்டின் மதில் மற்றும் ஜன்னல் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் குறித்து கெக்கடுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தாங்காலி துறைமுகத்தில் இருந்து ஐஸ் போதைப் பொருள் கலந்த நீரை குடித்த 5 நாய்களில் 2 நாய்கள் உயிரிழந்துள்ளதாக தாங்காலி கால்நடை வைத்தியசாலையின் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளதாக தெரியவிருக்கின்றது. தாங்காலி துறைமுகத்தில் கடந்த 14ஆம் திகதி கடலில் மிதந்த 51 பொதிகளில் இருந்து போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. பொதிகள் கைப்பற்றப்பட்ட பகுதியில் இருந்த நீரை குடித்த 5 நாய்கள் சுயநினைவின்றி ஒரே இடத்தில் சுற்றித் திரிந்த நிலையில் தாங்காலி கால்நடை வைத்தியசாலையின் வைத்தியர்கள் அவற்றுக்கு சிகிச்சை அளித்து வந்தனர். எவ்வாறாயினும் அவற்றில் 2 நாய்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பரிதாபமாக உயிரிழந்துள்ளன. ஏனைய நாய்கள் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தங்காலை கால்நடை வைத்தியசாலையின் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். போதைப் பொருள் உட்பட வேறு பல குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக தப்பிச் செல்ல வசதியாக கடவுச்சீட்டு செய்து கொடுக்கும் நபர்கள் பற்றி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஊழல், மோசடி, அதிகார துஷ்பிரயோகம் ஆகியவற்றை எல்லா தொழிப்பதாக கூறுகின்ற இந்த அரசாங்கம் சில பிரதான குற்றவாளிகள் ரகசியமாக கடவுச்சீட்டு செய்து கொண்டு தப்பி செல்வதை ஏன் பார்த்து கொண்டுள்ளது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரான நாமல் ராயபக்ச இது பற்றி இன்று செவ்வாய்க்கிழமை இலத்திரனியல் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே இவ்வாறு தெரிவித்தார். இலங்கை தீவில் மிக சமீபத்திய நாட்களாக பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய நபர்களை போலீசார் கைது செய்கின்றனர். பல கொலைகளின் பின்னணிகளும் அம்பலமாகி வருகின்றன. இந்த நிலையில் உண்மையான சில குற்றவாளிகள் தப்பிக்கின்றனர். அந்த குற்றவாளிகள் கொழும்பை விட்டு தப்பிக்க கடவுச்சீட்டு செய்து கொடுக்கும் பிரபலங்கள் யார் என்று கேள்வி எழுப்பிய நாமல் ராயபக்ச செவ்வந்தின் நேபாளத்தில் கைதான பின்னர் தன் மீது திட்டமிட்டு சுமத்தப்படும் அவதூறுகளுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். தன்னையும் தனது குடும்பத்தையும் தங்கள் கட்சியையும் திட்டமிட்டு ஓரம் கட்டும் வகையில் சில சக்திகள் செயற்படுவதாக அவர் குற்றம் சுமத்தினார்.
பிராந்திய அமைதி மற்றும் முன்னேற்றத்துக்கு ஏற்ற முறையில் தீவிரவாதத்தை ஒழிக்கவும் ஒத்துழைப்பு வழங்கவும் சீனாவும் சவுதி அரேபியாவும் முன்வந்துள்ளதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் ஹவாயா ஆசிப் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் அரசுடன் ஏற்பட்ட மோதலினால் மூடப்பட்ட பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லை 24 முதல் 48 மணி நேரத்துக்குள் மீண்டும் திறக்கப்படும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளதாக பாகிஸ்தானே ரூடே என்று ஆங்கில நாளிதழ் என்று செவ்வாய்க்கிழமை செய்தி வெளியிட்டுள்ளது. தீவிரவாதத்தை எதிர்ப்பதற்கான ஒருங்கிணைந்த முயற்சிகள் மூலம் மட்டுமே பிராந்திய அமைதியை அடைய முடியும் என்று ஆசிப் வலியுறுத்துகின்றார். ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சரும் பயங்கரவாதத்தை 2 அயல் நாடுகளுக்கு இடையிலான பதட்டங்களின் முதன்மை ஆதாரமாக ஒப்புக்கொள்கின்றார். பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை சீனாவும் சவுதி அரேபியாவும் வரவேற்றுள்ளன. இரு நாடுகளும் தங்கள் பகிரப்பட்ட எல்லையில் தீவிரவாதத்தை கூட்டாக எதிர்த்து போராடுவதற்கான உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளதாகவும் அந்த நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. அதேவேளை பிராந்திய அமைதி மற்றும் முன்னேற்றத்துக்கு தீவிரவாதம் பெரும் தடையாக இருக்கும் என்று இரு நாடுகளும் ஏற்றுக்கொண்டுள்ளதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் ஹவாயா ஆசிப் அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் தெரிவித்துள்ளார். இஸ்லாமாபாத்துக்கும் காபூலுக்கும் இடையிலான பதட்டத்தின் முதன்மையான ஆதாரம் தீவிரவாதம் என்பதை ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் ஒப்புக்கொண்டதாகவும் கூறிய அவர், இந்த அச்சுறுத்தலுக்கு எதிராக இரு அரசாங்கங்களும் தீர்க்கமான நடவடிக்கை எடுக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் எனவும் அமைச்சர் ஹவாயா அந்த நேர்காணலில் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மோதலை ஏந்திய நன்கு பயன்படுத்த முற்படும் வேளையில் சீனா சவுதி அரேபிய நாடுகள் கூட்டாக இணைந்து 2 நாடுகளையும் மீண்டும் ஒற்றுமைப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக அல் ஜசீரா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நாடுகள் நிச்சயம் இணைந்து பயணிக்க வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் அல் ஜசீரா மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.